இயேசு நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். I want to welcome you in the matchless name of the Lord and Savior for our Ash Wednesday service. சாம்பபுதன் ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே நம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். உங்கள் குடும்பத்தோடு முடிஞ்சால் உங்களுடைய பிள்ளைகளை கூட்டி வாருங்கள், உங்கள் பக்கத்தில் உட்கார வைத்துக் கொள்ளுங்கள். நம் கர்த்தரை ஒரு குடும்பமாய் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் என் தேவன் நல்லவர்? ஒரு ஆமீன் சொல்லுமா? ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுமா? ஒரு சத்தமா ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாம் நன்றி சொல்லுவோம். வாருங்கள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் எங்கே கூடினாலும் அங்கே வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். God dwells in our midst. God dwells in our midst. Even though we are gathered at home, இந்த மாதிரி ஆன்லைன்ல கேதர் பண்ணியிருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம் வீட்டிலே அவர் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். இருக்கிற இடத்திலே அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாருங்கள், நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நமக்கு நன்றி செலுத்த போகிறோம். முழு உள்ளத்தோடு அவருக்கு ஆராதனை நாம் செய்ய இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதோ மனிதர் மத்தியிலே வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். அவரை ஆராதனை செய்வோமாக. முழு உள்ளத்தோடு அவர் ஆராதனை செய்வோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உற்சாகத்தோடு ஆராதனை செய்வோம். ஓ நன்றி ஆண்டவரே. அப்படி கரங்களை உயர்த்தி அவரே உயர்த்துமாக. ஹல்லேலூயா. Oh, we worship you. உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, we worship you. கரங்களை உயர்த்தி சொல்லும், ஆண்டவரே நீ நல்லவர். ஹல்லேலூயா. Oh Lord, we worship you. உம்மை ஆராதனை செய்கிறோம். ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட. கரங்களை உயர்த்தி அவன் ஆராதிப்போமா? உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. சொல்லும், எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட. Come on, let's worship the Lord. உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உம்மை
உமக்கு சிங்காசனம் அமைத்தீர உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசு. கரங்களை உயர்த்துவோமா? Let us lift our hands. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம். எங்கள் வீட்டிலே அசைவாடிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் அசைவாடிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். ஓ நன்றி ஆண்டவரே. Worship you, Lord. We exalt your name on high, adoring you, Lord. Hallelujah. Oh, nandri adore. Hallelujah. Engal mathil எங்களோடு என்றும் வாசம் செய்யும். முழு உள்ளத்தோடு சொல்லுமா? எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? Hallelujah, hallelujah, hallelujah. God is on our midst. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம் அருகே இருக்கிறார், நம் முன்னே இருக்கிறார், நம் மத்தியிலே இருக்கிறார், குடும்பத்தில் இருக்கிறார், நம் வீட்டிலே இருக்கிறார், ஆலயத்தில் இருக்கிறார், நம் இருதயத்தில் இருக்கிறார். ஹalleluya. பரலோகம் திறக்கும் நேரம் கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் பொழுது, தேவ ஜனம் கூடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது பரலோகம் திறந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நம்மத்திலே ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். ஹalleluya. You know, when we worship in one accord, God opened heavens and God will pour out His blessing upon us. How many of you would like to see heavens open? How many of you want to see the heaven opens and God pour out His blessing upon us? How many of you want to see? எத்தனை பேர் இதை அனுபவிக்க ஆசைப்படுகிறீர்கள்? பரலோகம் திறந்து நம் வீட்டிலே நாம் ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் நிரம்பும்படியாய். ஹalleluya. நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி வெட்கமே படாமல் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. நடனமாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஹalleluya. கரங்களை தட்டுவோமா? ஆமென். எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. 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 பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தரை துதித்து சோஸ்தரித்தால்
பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினால், கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தால், பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினால், அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவான், மகிமையினால் நம்மை மூடிடுவான், அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவான், மகிமையினால் நம்மை மூடிடுவான், பரலோகம் திறந்திடும் நேரம். Come on, let's worship the Lord. God is in our midst. Hallelujah. தேவ மகிமை இறங்கிடுதே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. Amen. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அந்நிய பாஷைகள் தந்திடுவார், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார், அந்நிய பாஷைகள் தந்திடுவார், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார், வரங்களினால் நம்மை நிரப்பிடுவார், ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார், வரங்களினால் நம்மை நிரப்பிடுவார், ஆயுதமாய் நம்மை பரலோகம். Hallelujah. கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போம். தேவ மகிமை இறங்கிடுதே. Let there be a hope in heavens. Amen. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. Yes Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பரலோகம் பரலோகம் திறந்திடும் நேரம். Hallelujah. Lord, we worship you. Hallelujah. இப்பொழுதே வானம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. பரலோகம் பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. Come on church, let's worship him. நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நீங்களா சேர்ந்து பாடுமா? கர்த்தர் நல்லவர். ஓ நன்றி ஆண்டவரே, ஓ நன்றி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. Hallelujah, 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 hallelujah. தேவன் நம் மத்தியிலே ஆசீர்வாடுகிற தேவனாக இருக்கிறார். துதிகள் மத்தியிலே அவர் ஆசீர்வாடுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. வானம் திறந்து ஆசீர்வாதங்களை அபிஷேகத்தினால் நம்மளை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தரை நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிற வேளையிலே கர்த்தர் நம் மத்தியிலே ஆசீர்வாடுகிறார். நம் மத்தியிலே ஆசீர்வாடி நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மை அபிஷேகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவ ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. Where the spirit of the Lord is, there is deliverance. Healing will take place. Bondages will be broken. Hallelujah. God will
mend every broken hearts. உடைந்த உள்ளத்தை ஆண்டவர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். வியாதியிலே இருக்கிறவர்களுக்கு சுகம் தருகிற தேவனாக இருக்கிறார். கட்டுகளை உடைக்கிற தேவனாக இருக்கிறார். விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. எத்தனை நன்மைகள் என் தேவன் செய்திருக்கிறார். How many goodness, how much of blessing that we receive. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான், ஆத்மாவே அவர் செய்த நன்மைகளை மறவாதே. David says, my soul, do not forget all his benefits. Come, people of God, let us give thanks to God this evening and say, Lord, we worship you. We worship you. We bless your holy name. Oh, we bless you. We bless you, Lord. Oh, come on, church, together. Bless the Lord. Bless the Lord, oh my soul. Oh, my soul. Worship His holy name. Sing like never before. Oh, my soul. Lord, worship your holy name. Bless the Lord. Bless the Lord, oh my soul. Oh, my soul. Worship His holy name. Sing like never before. Oh, my soul. Lord, I worship your holy name. The sun comes up, it's a new day dawning. It's time to sing a song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing when the evening comes. Bless the Lord, oh my soul. Come on, let's worship Him. Oh, bless your name, O Lord. Oh, sing like never before. Sing like never before. Oh, my soul. Lord, I worship your holy name. You're rich in love. You're rich in love. And you're slow to anger. Your name is great and your heart is kind. For all your goodness I will keep on singing. 10,000 reasons for my heart to find. Bless the Lord, oh my soul. Oh, my soul. Worship His holy name. Sing like never before. Oh, my soul, I worship your holy name. அன்பின் கரத்தாலே, அன்பின் கரத்தாலே தூக்கி நீரே தூதர்களின் மேலாய் உயர்த்தினீரே. உம்மை துதித்திடும் புது பாடல் தந்தீரே. ஆயிரம் நாவுகள் போதாதே இந்த நாத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும்
ஆத்துமாவே எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி கர்த்தரையே துதி இந்த முழு வல்லமே அவர் நாமத்தையே என்றென்றும் சோதரி அவர் என்றென்றும் சோதரி. Lord, I worship your holy name. Lord, I worship your holy name. Lord, I worship your holy name. Hallelujah. Oh, we worship you, Lord. How we worship you. உம்மை ஆராதனை செய்கிறோம் எங்கள் உயிரான ஆண்டவர். உம்மை ஆராதனை செய்கிறோம். என் உயிரான என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மறந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மறந்தாகும். இரவும் பகல்
உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு நழுந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. ஹalleluya, ஓ நன்றி ஆண்டவரே, ஹalleluya, ஓ நன்றி நன்றி, ஓ நன்றி, ஓ நன்றி ஆண்டவரே. இரவும் பகலும் எங்களை வழி நடத்துகிற தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மில் அல்லாமல் ஆண்டவரே எங்களுக்கு வேறு ஒன்றுமில்லை. Nothing is without you, Lord. Lord, we want to bless your holy name. ஆண்டவரே, உம்முடைய மகிமையுள்ள பரிசுத்த நாமத்தை ஆராதனை செய்து உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவர் இந்த சாம்ப புத நிலையிலும் ஆண்டவரை ஆராதனை செய்யும் பொழுதும், வார்த்தை கேட்கும் பொழுதும், ஜெபிக்கும் பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that your presence, Lord, will dwell in our midst. You will speak to us, you will minister to us. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும்படியாய் இடைப்படும்படியாய் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, hallelujah. Thank you, Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறவர்கள், கர்த்தர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார்னு சொல்லுகிறவர்கள் ஒரு சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுமா? ஹalleluya. Amen. துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவர் நம் தேவனாக இருக்கிறார். Amen. Hallelujah. பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து இப்பொழுது நம் வேத வாசிப்புக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். We want to continue to worship Lord through our scripture reading. உங்கள் கையிலே வேதத்தை எடுத்துக்கொள்ளும்படியாய் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். I want to encourage you to have your Bible with you so that we can read together, worship together and listen to God's words together. ஆண்டவருடைய வசனத்தை நாம் சேர்ந்து வாசித்து சேர்ந்து கேட்டு நாம் பயனடையும்படியாய் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நாம் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு நம் மத்தியிலே ஆன்டி ரோஸ்லின் அவர்கள் வேதத்தை வாசிப்பார்கள். இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி 80வது சங்கீதம் 1 வரை. Psalm 80 first 3 verses நாம் வாசிக்க கேட்போம். ஆன்டி ரோஸ்லின் அவர்கள் நமக்கு வாசிப்பார்கள். This Bible verse is taken from book of Psalm chapter 80 verse 1 to 3. Hear us. Ken, கொஞ்சம் கிட்ட வந்துருங்க ஆன்ட்டி. Oh. Okay, ஆன்ட்டி continue read. Yeah. Ken read ஆன்ட்டி. Hear us, O shepherd of Israel, you who lead Joseph like a flock, you who sit enthroned between the cherubim, shine forth before Ephraim, Benjamin, and Manasseh. Awaken your mighty come and save us. Restore us, O Lord, make your face shine upon us, that we may be saved. Here ends the reading. Amen. Amen. Thank you, auntie. Thank you. Hallelujah.
God is so good to us that we are able to gather for Ash Wednesday in this manner. ஆண்டவர் இப்படியாக நம் இந்த சாம்பு புதனிலே ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படி கொடுத்த அந்த கிருபைக்காய் நாம் நன்றி செலுத்துவோமாக. பிரியமானவர்களே, நாம் வந்துட்டு நான் இங்கேருந்து பார்க்கும் பொழுது உங்களை பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஹாப்பி டு see all of you. வேறு வெளியிருந்து விசிட்டர்ஸ் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. want to welcome you also. உங்களை வரவேற்கிறோம், அன்போடு வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுடைய வீடியோ முடிஞ்சால் நீங்கள் ஆன் பண்ணிடுங்க, ஸோ ஈஸியாக இருக்கும். ஆனால் உங்களுடைய மைக்ஸ் வந்துட்டு நீங்கள் மியூட் பண்ணி வைத்துக்கொள்ள முடியும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகேனா, உங்களுடைய மைக்ஸ் வந்து மியூட் பண்ணிக்கிங்க. Letty Isaac, you have to help. All right. Praise God. Hallelujah. Amen. Amen. Hallelujah. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ஆயத்தத்தோடு இருக்கிறீங்க? Hallelujah. Amen. வாருங்கள், கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய சொல்லும், ஆண்டவரே, இந்த நாளிலே, இந்த லெந்து நாட்கள் ஆரம்பிக்கிற இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு பேசும். Lord, speak to us, Lord, as we begin, as we enter into a Lent season. Lord, speak to us. எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமாக. Hallelujah. Let us pray. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த ராத்திரி வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஒரு குடும்பமாய், ஒரு சபையாய் கர்த்தர் இங்கே கொண்டு வந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலியமாய் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அடியனை மறைத்துக் கொள்ளும் கர்த்தர், நீர் வழிப்படுத்தும். ஆண்டவரே, நீர் என்ன வைத்திருக்கிறீரோ, இந்த லெந்த நாட்களிலே நாங்கள் எதை தியானிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ, ஆண்டவர் தெளிவாக எங்களோடு பேசும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அசைவாடும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். முதலாவது கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு சர்வீஸ் எந்த டிலே இல்லாமல் கர்த்தர் ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துருவோமா? ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஒரு 3 வாரமாக ஸ்ட்ரகிளா இருந்தது, ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு நன்மை செய்திருக்கிறார். இதுக்கு வேலை செய்த எல்லா டெக்னீஷியன் டீமுக்கும் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆஷ் வெட்னஸ்டே, இன்றைக்கு சாம்ப புதன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தான் நம் லெந்து நாட்களை ஆரம்பிக்கிற நாளாக இருக்கிறது. டுடே மார்க்ஸ் தி பிகினிங் ஆஃப் 40 days of fasting. 40 நாள் உபவாச நாட்களை நாம் அனுசரிக்கிறதுக்கு முதல் நாளாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பலருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், இன்னும் சிலருக்கு ஏன் சாம்ப புதன் என்று அழைக்கிறார்கள்? Why this service called Ash Wednesday? What is the link between ash and fasting? இங்க சாம்பலுக்கும் உபவாசத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி சிலர் இன்னும் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். உங்களுக்காக இன்றைக்கு நான் அது விளக்க நான் ஆசைப்படுகிறேன். I want to explain to you on that. See, as ash is very much associated with fasting in the Bible. இந்த வேதத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடில் பார்க்கும் சொன்னால், இந்த சாம்பல் என்று சொல்லும் பொழுது அது உபவாசத்துக்கும் சாம்பலுக்கும் ஒரு நிறைய பயங்கர கனெக்ஷன் இருக்கிறது. எப்பெல்லாம் தேவ பிள்ளைகள் உபவாசம் எடுத்தார்களோ அங்கெல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், சாம்பல் மேலே அமர்ந்து கொண்டு அவர்கள் உபவாசித்தார்கள் என்று சொல்லி பழைய ஏற்பாடெல்லாம் நாம் வாசிக்கலாம். ஒரு பகுதி தானியேல் 9வது அதிகாரம் வசனம் 3 நாம் பார்க்கிறோம். In Daniel chapter 9 verse 3, tells us that, so I turned to the Lord God and plead with him in prayer and petition, in fasting and sackcloth and ashes. அங்கே பார்க்கிறோம், அவர் சாம்பல் மேலே அமர்ந்து கொண்டு தேவனிடத்திலே ஜெபம் பண்ணி உபவாசித்தார் என்று சொல்லி தானியேல் 9வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ash symbolizes mourning, repentance and death. Sorrow, repentance and death. இந்த சாம்பல் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், ஒரு கவலையான ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது, மனம் மாறுதலை குறிக்கிறது, அது மட்டுமல்ல சாவை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோனா 3வது அதிகாரம் வசனம் 6, in Jonah chapter 3 verse 6, it says, the Lord the word reached the kind of Nineveh, and he rose from the throne, removed his robe, covered himself with sackcloth and sat in ashes. நினைவே பட்டணத்துக்கு ஆபத்து வரும் பொழுது,
நினிவே பட்டணத்தை தேவன் அழிக்க போகிறான்னு சொல்லும் பொழுது நினிவே மக்கள் என்ன செய்தார்கள்? ராஜாலேந்து மிருகம் வரையிலும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இந்த சாம்பல் மேலே அமர்ந்து உபவாசித்து அவர்கள் ஜெபித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, நான் சொன்னது போல இந்த சாம்பல் சாவை குறிக்கிறது. The ash symbolize death. இங்க 2 விதமான டெத் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? 2 விதமான மரணம் நமக்கு இருக்கிறது. ஒன்னு பிசிக்கல் டெத். நமக்கு பிசிக்கல் டெத், நம்மளுடைய நம்மளுடைய பிசிக்கல் டெத் இருக்கிறது. இரண்டாவது ஆவிக்குரிய மரணம் இருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் டெத். ஆமென். அதை பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவது எக்லீசியஸஸ் 3வது அதிகாரம் chapter 3 verse 20. எக்லீசியஸஸ் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? எக்லீசியஸஸ், can someone help? சாரி, நான் எழுதல இங்க. பிரசங்கி. பிரசங்கி 3வது அதிகாரம் வசனம் 20லே பார்க்கிறோம். all are from the dust and to dust all return. எல்லாரும் சாம்பலிலிருந்து வந்திருக்கிறோம், சாம்பலுக்கே நம்ம திரும்பி போவோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். புழுதியிலே வந்து புழுதியிலே போகிறோம் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அது மரணம், நம்மளுடைய சரீர மரணத்தை குறித்து பேசுகிறது. அது மட்டுமல்ல, இரண்டாவது மரணத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ஸ்பிரிச்சுவல் டெத் குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய மரணத்தை அதை குறிக்கிறது. ஏனோ ஆவிக்குரிய மரணம் என்ன என்று சொன்னால் நம்மளுடைய பாவங்களை நாம் செய்து ஆவிக்குரிய காரியத்திலே நாம் மரித்து போகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, மரணம் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில பாவத்தையும் குறிக்கிறது. Spiritual death also means that we died for our sins. நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து போகிறது, பாவத்தை விட்டு விலகி நாம் போவது கூட அது மரணத்தை குறிக்குதுன்னு சொல்லி நாம் பார்க்கலாம். கலாத்தியர் 20:20, Galatians chapter 20 verse 20, Paul says, I have been crucified with Christ and I no longer live but Christ in me. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பாவத்துக்காக மரித்து போகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பவுல் சொல்லுகிறான், நான் இயேசு என்னை தெரிந்து கொண்டால் ஆகவே நான் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளாக வாழ்கிறார், என்னுடைய பழைய வாழ்க்கை சிலுவையிலே அடிக்கப்பட்டது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் மரணம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஆவிக்குரிய காரியங்களுக்கு மரித்து போகக்கூடாது, ஆனால் பாவத்துக்கு மரித்து போகணும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இதுதான் அந்த சாம்பலை குறித்து சொல்லப்படுகிற காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த லெந்து நாட்களை ஆரம்பிக்கும் பொழுது ஏன் ஆஷ் வெனஸ்டேயோடு ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு என்ன அறிகுறி, அது என்ன சொல்லுது என்று சொன்னால் நாம் பாவத்துக்கு மரித்து போகிறவர்களாக இருக்க வேண்டும். Why we begin this Lent season with Ash Wednesday to remind us that we need to die for our sins. நம்மளுடைய பாவத்துக்காக மரித்து போனோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. Lent is also a time of reflection, repentance, restoration. 3R. இந்த லெந்து நாட்கள் 40 நாள் நம்ம என்ன பார்க்கிறோம் சொன்னால் 3 காரியம் முக்கியமாய் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் நினைவுறுத்தல், reflection on Christ's suffering. தேவன் பட்ட பாடுகளை நினைத்து பார்த்து அதை ரிஃப்ளெக்ட், நம்ம யோசித்து நம் வாழ்க்கைக்கு எப்படியாய் அது ஒரு தாக்கம் கொடுக்கிறது என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கிற ஒரு நாட்களாக இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுமா? ஆண்டவர் நமக்காய் சுமந்து பாவத்தை சுமந்து போனதுனால ஆண்டவர் பட்ட பாடுகளை நாம் நினைத்து பார்க்கிற ஒரு நேரமாய் இருக்கிறது. அதுதான் ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன், நினைத்து பார்ப்பது. இரண்டாவது காரியம், இந்த லெந்து நாட்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் மனம் திரும்புதல், ரிப்பென்டன்ஸ். இந்த 40 நாட்களிலே நம்மை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சொல்லுகிற காரியம் என்ன? ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நான் செய்கிற இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க. ஆண்டவரே, இந்த நான் உமக்கு விரோதமாய் செய்கிற காரியத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க என்று சொல்கிற ஒரு நேரமாய் காணப்படுகிறது. ஆமென். இன்டென்ஷனலியாய் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட மன்றாடுகிற ஒரு காலமாய் இருக்கிறது. ஆண்டவரே, என் பாவங்கள் உடைக்கப்பட வேண்டும். Strongholds must be broken, O Lord. ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவை
சரிப்படுத்த முடியாமல் தடுக்கிக் கொண்டு இருக்கிற பாவத்தை ஆண்டவர் உடைக்கும்படியாய் இந்த 40 நாட்களை நம்ம ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்து கேட்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. மூன்றாவது காரியம் மறுசீரமைப்பு, restoration. Hallelujah. The restoration will take place when you reflect and repent from your sins. இந்த மறுசீரமைப்பு எப்ப நடக்கிறது என்று சொன்னால், நம் தேவன் பட்ட பாடுகள், நமக்காய் மரித்தார், நமக்காய் சிலுவை தொங்கினார், சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி அதை நாம் நினைவை கூர்ந்து நம்முடைய பாவங்களை ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் பாவங்களை அறிக்கை செய்கிறேன் என்ன மன்னியுங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் மூன்றாவது காரியம் இந்த லெந்து நாட்களில் என்ன செய்கிறார்? நம்மை மறுசீரமைக்கிறார். Restoration will take place. ஒரு ஆமீன் சொல்லுமா? Amen. Hallelujah. And the restoration will take place and we to his image. ஆண்டவர் அவர் சாயலை நம்மை மாற்றும்படியாய் இந்த மறுசீரமைப்பை செய்கிறார். God will make this restoration so that we will conform to the image of God. பாவத்தின் இமேஜ் அல்ல, உலகத்தின் இமேஜ் அல்ல, ஆண்டவர் அதை உடைத்து அவருடைய இமேஜ்ல ஆண்டவர் நம்மை உருவாக்கும்படியாக, சீர் அமைப்பு படுத்தும்படியாக கர்த்தர் இந்த நாட்களை பயன்படுத்துகிறார் பிரியமானவர்களே. So Christ's journey to the cross reminds us that Christ suffered and died for our sins to restore us to his image. ஆகையால் இந்த 40 நாள் சிலுவை நம் முன்னுக்கு வைத்து நாம் பார்க்கும் பொழுது அது என்ன ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், என் பாவம், என் பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்காக ஆண்டவர் என்ன செய்தார்? அதை அவர் தூக்கி சுமந்து, அவர் அடிக்கப்பட்டு, அவர் சிலுவையிலே மரித்ததனாலே இன்றைக்கு எனக்கு வாழ்வு உண்டு என்று சொல்லி அப்படியாய் அந்த சிலுவை நோக்கி பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி என்னை மாற்றுங்கள் என்று சொல்லுகிற ஒரு காரியமாய் இருக்கு. உம்முடைய வழியிலே நடத்துங்க, உம்மை போல என்ன மாற செய்யுங்க என்று சொல்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. Why Jesus has to suffer? Why Jesus has to suffer for our sins? எதுக்காக? நம்முடைய பாவத்துக்காகவும் நம்முடைய மீறுதலுக்காகவும் ஏன் இயேசு மரிக்க வேண்டும்? ஏன் இயேசு பாடுபட வேண்டும்? ஏன் என்று சொன்னால் அவர் உங்களையும் என்னையும் அதிகமாய் நேசிக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுமா? இன்றைக்கு நம்ம வீட்டில் பார்த்தோம்னா மனைவியை ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனைவி கேட்கறதெல்லாம் நீங்க செய்வீங்க. அந்த மனைவி கேட்காமையே நீங்க அதிகமாய் செய்வீங்க. ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போய் அவங்களுக்காக செய்வீங்க. ஆமென். உங்க கணவரை நேசித்தீங்கன்னு சொன்னால் அவர் கேட்கலனா கூட உங்களுக்கு அவருக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதிகமாக அன்பு செலுத்துகிறதுனால உங்களை என்னெல்லாம் முடியுமோ அதை செய்வீங்க. பிள்ளைகளும் அப்படிதான். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக எனக்கு பசிக்குதோ இல்லையோ, எனக்கு சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, எனக்கு சேவிங் இருக்குதோ இல்லையோ, என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லி அதிகமாய் செய்வார்கள். அதே போல என் தகப்பன், அதே போல என்னுடைய பிதாவான தேவன் ஒரே பேரான குமாரனை எனக்காக, என் பாவத்துக்காக, என் மீறுதலுக்காக அப்படியே ஆண்டவர் எனக்காக கொடுத்தார். God gave his only begotten son because he loves me so much and he wants me to have eternal life. என்னுடைய வாழ்க்கையில அவர் நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டு அவரோடு சதா காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் ரொம்ப பிரயாசம் படுகிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் எங்கேயாவது அவுட் ஸ்டேஷன்ல இருந்தா என்ன ஆசைப்படுவாங்க? என் பிள்ளை எப்படியாவது லீவுக்கு என் கூட இருக்கணும், முடிஞ்சா என் கூடயே இருக்கணும் என்று சொல்லி ஆசைப்படுவார்கள். ஏன் என்று சொன்னால் அது அவருடைய பெற்றோர்களின் பாசம். அதே போல ஆண்டவர் என்ன வாஞ்சிக்கிறார் என்று சொன்னான், என் பிள்ளைகள் யாரும் மரித்து போகக்கூடாது, என் பிள்ளைகள் யாரும் பாவத்துக்காக மரித்து போகக்கூடாது, அவர்கள் என் நித்திய ஜீவனை அடைந்து சகா காலமும் என்னோடு அவர்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் வாஞ்சிக்கிறார். God loves us so much that he wants us to be with him in his heaven, so that he can show more love for us. He wants us to be in his place. Amen. Hallelujah. And this gives us the assurance that God is able to restore us today and nothing is impossible for God.
if God can restore our relationship with the Father by dying on the cross, taking all our sins, taking all our pains, then now today we have assurance that He is able to restore me. என் இயேசுவானவர் என்னுடைய உறவும் என் பிதாவுடைய உறவும் சரிப்படுத்தணும் என்று சொல்லி சிலுவையிலே போய் மரித்தார் என்று சொன்னால், இன்றைக்கு என்னையும் சீர்படுத்துறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். Nothing is impossible with God. யாரும் சொல்ல முடியாது, நான் செய்த பாவத்துக்கு ஆண்டவரே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னு சொன்னால், ஆண்டவர் எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் அவர் சீர்படுத்தி கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா சொல்லுமா? ஆமென். இங்கே பார்க்கிறோம், இயேசுவானவர் பவுல் என்ற மனுஷனை சீர்படுத்துகிறார். பவுல் யாருன்னு நான் போன ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நான் போதித்தேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? How many of you remember last week's sermon? I talked about Paul. You know, the life of Paul, before he became Paul, he was a Saul. அவன் சவுலாக இருந்தான். ஒரு தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறவனாக இருந்தான். கொலைக்காரனாக இருந்தான். அப்படிப்பட்ட தேவ விரோதியாய் இருந்தவனை கர்த்தர் தொட்டு அவன் வாழ்க்கை மாத்தினார் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவரே விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறேனே, நீங்க என் கண்ணுக்கே தெரிய மாட்டீங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன்னையும் நான் மாற்ற வல்லவராக இருக்கிறேன். I am able to change you. I am able to restore your life, says the Lord. You may not feel the presence of God, but God is saying, I love you so much. உம்மை நான் அதிகமாய் நேசிக்கிறேன் என்று சொல்லி தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகையால் இந்த 40 நாளிலே கேள்வி என்னன்னு சொன்னால், ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த காரியங்களை மாத்துங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த காரியத்தை உடைத்து போடுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கணும். பிரியமானவர்களே, we need to have a heart, come to presence of God, says Lord, remove these habits. It can be our sinful habits, பாவ காரியங்களாக இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்ய வேண்டும். ஒருவேளை நம்மளுடைய வார்த்தைகள் ஷார்ப்பாக இருக்கலாம். சில பேர் வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா சரியான ஷார்ப்பாக இருக்கும். அவர்கள் பேசினாலே போதும் எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்துடும், எல்லாருடைய இருதயத்தையும் வெட்டிட்டு வந்துடும். ஒருவேளை நீங்க உங்களை பார்த்து எல்லாம் பயந்து ஓடுறாங்கன்னா நீங்க யோசிச்சு பார்க்கணும், ஆண்டவரே ஏன் எல்லாரும் என்னை விட்டு ஓடுறாங்க, ஆண்டவரே என்னை மாத்துங்க. என் வார்த்தையானது அன்பை பேசுகிற வார்த்தையா இருக்க வேண்டும். என் வார்த்தையானது நன்மையை பேசுகிற வார்த்தையா இருக்க வேண்டும். என்னை நான் பார்க்கிறவர்களுக்கு நான் பேசும் பொழுது தேவனுடைய அன்பை அவர்கள் உணர்கிற வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கிற நேரமாய் இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையே தேவனுடைய வழியிலே வாழாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த 40 நாளிலே நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னை மாற்றும், நீர் என்னை வணையும், நீர் என்னை வழிநடத்தும் சொல்கிற நேரம். This 40 days is for us. If we are not living godly life, God is giving a chance, grace, mercy to come His throne and say, Lord, mold me, Lord. You are my potter, mold me. ஆண்டவரே, குயவன் கையிலே கொடுக்கிற ஒரு களிமண் போல நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிற நாட்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, மோடு நடக்கிற நாட்களாய் என்னை மாத்துங்க, இந்த நாட்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுகிறோம். ஆகையால் இன்னைக்கு என்ன கேள்வினா, what you want to change in your life? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன மாற்ற ஆசைப்படுகிறீர்கள்? இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் செய்ய வேண்டும். Today is a day where you decide, Lord, today, Lord, not tomorrow, not next week, not next month, but today I'm making a decision. Lord, I want to surrender myself into your hand. ஆண்டவரே, இன்றைக்கே, நாளை அல்ல, மறுவாரம் அல்ல, இன்றைக்கே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிற காரியம் என்ன? நாம் இன்றைக்கு தீர்மானம் செய்ய வேண்டும். If we want God to change us, then firstly we must have the desire to change, and it should begin in our mind
in our hearts. இன்றைக்கு மாறுதல் வேணும், ஆண்டவரே வாழ்க்கை மாறணும்னு வாயில ஒண்டி சொல்லுவதல்ல. இன்றைக்கு உங்க வாழ்க்கை மாறணும் என்று சொன்னால் முதலாவது உள்ளுக்குள்ளேந்து உங்களுக்கு அந்த வாஞ்சை வர வேண்டும். You must have the desire to change. Unless you have the desire, you will never see the change. நீங்கள் அந்த வாஞ்சை உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே மாறுதலை நீங்கள் பார்க்க முடியாது. வாயில தான் சொல்லிட்டு இருப்போம், ஆனா உள்ளுக்குள்ளேந்து வராது. It won't be genuine. It should come from your heart and your mind. Fasting and meditating God's word will lead you to the renewal of mind and heart. இந்த மாதத்திலே நீங்கள் உபவாசித்து தேவனுடைய வசனத்தை வாசிக்க அதை தியானிக்க ஆண்டவர் உங்களுடைய சிந்தையும் உங்களுடைய இருதயத்தையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இதை ஆண்டவரே என்னை மாத்துங்கன்னு சொல்றவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மாத்துங்க ஆண்டவரே, என் சிந்தையை மாத்துங்க, என்னுடைய இருதயத்தை மாத்துங்க என்று சொல்லுகிற ஒரு காரியம். The second thing, if you want God changed your life, then you have to surrender completely to God. ஆண்டவரே என் வாழ்க்கை மாறணும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யும்? இரண்டாவதாக நம்ம முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். We need to surrender ourselves to God, letting God to work in our life according to His will. When we surrender to God, Holy Spirit will work in us and lead us to our repentance. Not only that, the Holy Spirit restore our soul. நம்ம எப்பொழுது ஆண்டவர் சமூகத்திலே வந்து நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறோமோ, அப்பொழுது ஆண்டவர் அவர் சித்தத்தின் படி நம்மை வழி நடத்த ஆரம்பிக்கிறார். இல்ல ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கிறேன், தேவைப்பட்ட உங்களை பஸ்ஸர் மாதிரி தட்டுறேன், நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா ஆண்டவர் அப்பயும் வருகிற தேவனாக இருக்கிறார். ஆனாலும் கூட நம் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம் வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். The moment we surrender and say, Lord, my life, you work a lot. I will walk accordingly. It's your will. Let your will be done in my life ன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம் வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே பேசி நம்மை மாறுதலுக்கு கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். யோவான் 16வது அதிகாரம் வசனம் 7 தொடங்கி 11 வரை. John chapter 16 verses 7 to 11, Jesus talks about the work of the Holy Spirit. ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்கிறார் என்று சொல்லி யோவான் 16 வசனம் 7 11 அவர் பேசும் பொழுது சொல்லுகிற காரியம் என்ன சொன்னால், ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Nevertheless, I tell you the truth. It is to your advantage that I go away. For if I do not go away, the helper will not come to you. But if I go, I will send him to you. And when he comes, he will convict the world concerning sin and righteousness and judgment. Hallelujah. ஆவியானவர் ஆண்டவர் இயேசுவானவர் சீஷரை பார்த்து சொல்லுகிறார், நான் போகிறேன் ஐயா, ஆனா உங்களுக்கு ஆவியானவரை நான் கொடுக்க போகிறேன். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்களுக்குள்ளான இருக்கிற பாவத்தை அவர் என்ன கொண்டு வருகிறார், வெளியே கொண்டு வருகிறார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இயேசுவானவர் சொல்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பேரு அதை ஒற்றுக்கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும், ஆமேன் சொல்ல முடியும்? Holy Spirit lives in us. If you declare as a believer, நீங்கள் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிக்கை செய்தீர்கள் என்று சொன்னால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்படி ஆண்டவர் ஆவியானவர் உள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் வெளிப்படுத்துவார், உங்களை தூங்க விட மாட்டார். ஆண்டவர் சொல்லுவார், இந்த பாவம் உன்னை தடுக்குகிறது, நீ வளருவதற்காக இந்த பாவம் உன்னை தடுக்கிறது, என்னோடு நீ இன்னும் அதிகமாய் வருவதற்கு இந்த பாவம் தடுக்கிறது என்று உணர்த்தி கொண்டே இருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படியாக நம்மை சுத்திகரிக்கிற தேவனாக இருக்கிறார். The Holy Spirit restores our life. He removes all that becomes hindrance, challenges, to connect with God. Holy Spirit reminds us, and He poke our heart and say, no, see, this is what you have to repent. And as we repent,
God restores our life. Amen. Hallelujah. Amen. The beauty of God is that when we abide in Him, He abides in us. When we draw near to Him, He draws near to us. When these things happen, our life changes. He confirms us to the image, His image. தேவனை குறித்த அழகான ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம் அவரில் நிலைத்திருந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருப்பார். நாம் அவரை தேடி போனோம் என்று சொன்னால் தேவன் நம்மை தேடி வருகிற தேவனாக இருக்கிறார். Amen. Hallelujah. How beautiful the love of God in our life. ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு அருமையான காரியமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு நம்ம வாசித்த 80வது சங்கீதத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே தேவனுடைய மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அடிமைத்தனத்தில் இருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள், ஆண்டவரே எங்களை மறுரூபமாக்கும், restore us என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 1வது வசனம், ஒருத்தர் தமிழ்ல சத்தமாய் வாசிங்க பார்க்கலாம். 1வது வசனம் அன்மியூட் பண்ணி வாசிங்க. யாராவது ஒருத்தர் 1வது வசனம் தமிழிலே? யாரும் இல்லையா? ஓகே, பரவாயில்ல, நீங்க தமிழ்ல வாசிச்சு கொள்ளுங்க, நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். Give ear, O shepherd of Israel, you who led Joseph like a flock, you who are enthroned upon the cherubim, shine forth before Ephraim and Benjamin and Manasseh. Stir up your might and come and save us. வாரும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையால் வந்து எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி ஒரு கதறலை இங்க கேட்கிறோம். பிரியமானவர்களே, நீங்க வசனம் 3வது வசனத்தை பார்த்தீங்க என்று சொன்னால், இது ஒரு ஜெபமாய் அவர்கள் சொல்லுகிற காரியம், ஒரு ஜெபத்தை செய்கிறார்கள். Restore us, O God, let your face shine that we may be safe. எங்களை மறுரூபமாக்கும் ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும். உம்முடைய முகம் எங்களை பார்க்கட்டும் ஆண்டவரே, எங்களை ரட்சியும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். இந்த ஜெபமானது 3 இடத்துல, சங்கீதம் 80ல 3 இடத்துல வருகிறது. வசனம் 1, வசனம் 7, வசனம் 19 நாம் பார்க்கிறோம். வசனம் 3, 7, 19 நாம் பார்க்கிறோம். இந்த ஜெபத்தை நாம் பார்க்கலாம் 3 தடவை. இந்த சங்கீதத்தில் பார்க்கிறோம் 3 தடவை தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரே வாரும், உம் முகத்தை எங்களிடத்தில் காமியும் ஆண்டவரே, எங்களை ரட்சியும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார்கள். வசனம் 1, 4, 14, verse 1, verse 4, verse 14, we can see that the Israelites felt that God is so far from them. 1வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆண்டவரே செவியை எங்களிடத்தில் திறப்பும் என்று சொல்கிறார்கள். Give ear, ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேளும். அடுத்தது வசனம் 4ல என்ன சொல்கிறார்கள்? எவ்வளவு நாள் ஆண்டவரே எங்கள் மேலே கோபமாய் இருப்பீர், எங்களை கண்ணோக்கி பாரும். எவ்வளவு நாள் ஆண்டவரே, எவ்வளவு நாள் எங்க விட்டு தூரமாய் இருக்கிறீர், எவ்வளவு நாள் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். 14வது வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், நீர் எங்களுக்கு திரும்பும் என்று சொல்லி, turn again, O Lord, says the word. They're desperate for God. They felt that God is not with them. அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் என்ன உணர்கிறார்கள்? ஆண்டவரே நீர் எங்க விட்டு தூரமாய் இருக்கிறீர் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, hallelujah. And they want God to shine his face on them once again. They asking God to restore Aaron's blessing. ஆரோனுடைய ஆசீர்வாதங்கள், தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, ஆண்டவரே மறுபடியும் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும். இங்க நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறோமே, மறுபடியும் எங்களை காப்பாற்ற மாட்டீரோ? மறுபடியும் உம்முடைய முகம் எங்களை பார்க்காதோ? ஆண்டவரே மறுபடியும் எங்களை காப்பாற்றும், உம்முடைய வல்லமையினால் எங்களை காப்பாற்ற மாட்டீரோ என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். தேவனே எங்கிருக்கிறீர் என்ற ஒரு கேள்வியோடு அவர்கள் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என்னாகமம் 6:24, 26 வாசித்தோம் என்று சொன்னால், Numbers chapter 6 verse 24 to 26, it talks about Aaron's blessing. You know, it's a very beautiful verse. It says, the Lord bless you and keep you.
The Lord makes his face to shine upon you and be gracious to you. The Lord lift up his countenance upon you and give you peace. This is the blessing of God to the Israelites. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் யாரு? தேவனுடைய பிள்ளைக்கு கொடுத்த ஆசீர்வாதம். இப்ப அந்த ஆசீர்வாதத்தை இழந்து பாவத்தினால் அடிமைத்தனத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களை மறுபடியும் சீர்படுத்தும். And you know what? God is ever ready to do that. ஆண்டவர் நாம் கேட்கும் பொழுது அவர் இறங்கி வந்து நம்மை சுத்திகரிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, at the end of the prayer, வசனம் 3:7 நம்ம பார்த்தோம் என்று சொன்னா 19 பார்க்கிறோம் என்று சொன்னா கடைசி பக்கம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கும்படியாய் எங்களை ரட்சித்து எடுத்தும்படியாய் எங்களை காப்பாற்றும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். That we may be safe. They know that no one else can save them from the exile. No one else is able to turn their mystery into victory. They know the only God and God alone is able to do that. அவர்களுக்கு தெரியும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றுகிற ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னார். என் தேவன் மாத்திரமே என்று சொல்லி அவர்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். தேவனால் மாத்திரமே எங்களை காப்பாற்ற முடியும், எங்களை விடுதலை ஆக்க முடியும். அதுதான் முதலாவது வசனத்தை பார்க்கிறோம். யோசேப்பை வழி நடத்தினது போல ஆண்டவரே எங்களையும் வழி நடத்த மாட்டீரோ? ஆண்டவரே எங்களை ஆண்டவர் உம்முடைய பலத்தினாலே உம்முடைய பராக்கிரமத்தினாலே எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். Dear people of God, like the Israelites, we may feel like God is far away from us because of our sin. We know that our sin has become a hurdle or stumbling block for us to walk with God. We may be struggling with this, but today God is inviting us to his arm. அவருடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சொல்லுகிறார், வா மகனே. ஒருவேளை நீங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஆண்டவரே இந்த பாவ அடிமையில இருக்கிறேனே, என்னை காப்பாற்ற மாட்டீரோ? ஆண்டவரே உம்மை நான் உணர முடியாமல் இருக்கிறேனே, தூரமாய் இருக்கிறேனே, என்னோட வாழ்க்கையில பாவம் தடையாய் இருக்கிறதே, உம்ம கிட்ட நெருங்காதபடி தடையாக இருக்கிறதே, என்னை ரட்சிங்க என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு இந்த ராத்திரியிலே நீங்கள் வாஞ்சித்தீங்கள் சொன்னால் ஆண்டவர் வந்து சொல்லுகிற காரியம், கவலைப்படாத மகனே, கவலைப்படாத மகளே, என் கரம் விரித்து உன்னை நான் அணைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். God says, come, I'm waiting for you. I will restore you. I will forgive you and restore you. We may be following our own ways instead of following our shepherd. You see, in verse 1, God is compared to a shepherd. ஆண்டவர் ஒரு shepherd, மேய்ப்பனை குறித்து ஆண்டவர் மேய்ப்பனாக சொல்லப்படுகிற ஒரு காரியம் வசனம் 1 பார்க்கிறோம். இந்த மேய்ப்பனுடைய வேலை என்ன என்று சொன்னால், அந்த ஆட்டை காப்பாற்றுகிற ஒரு வேலை, அந்த ஆட்டுக்கு தேவையான காரியங்களை அவர் செய்கிற ஒரு வேலை. இந்த மேய்ப்பன் என்ன செய்வார் என்று சொன்னால், ஒரு ஆடு காணா போனா கூட தேடி பிடிச்சி கொண்டு வருகிற ஒரு மேய்ப்பன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுதான் மேய்ப்பனுடைய ரோல். The role of a shepherd is to protect, is to provide, and also to bring back the sheep that lost. தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வருகிற காரியத்தை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதே போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேடி வந்து நம்மை உருவாக்குகிற தேவன், நம்மை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. இந்த சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த ஜெபத்தை நாம் சொன்னோம் என்று சொன்னால் நிச்சயமாய் இந்த லெந்து நாட்கள் முழுவதுமாய் இந்த ஜெபத்தை நாம் செய்யும் பொழுது நம் வாழ்க்கை மாறுவதை நாம் பார்ப்போம். If we can say the same prayer as the psalmist says, restore us, O Lord, restore us. And surely these 40 days, as we pray this prayer, at the end of 40 days, we will see a great breakthrough. எப்படி ஒரு மேய்ப்பன் ஒரு ஆடுகளை அவ்வளவாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிறாரோ, அதே போல என் தேவன் இந்த 40 நாளும் நம்மை அரவணைத்து உருவாக்கி வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஹalleluya.
இன்றைக்கு லூக்கா 15வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் கெட்ட குமாரனை குறித்து போடப்படுகிறது. இந்த 2வது பையன் நல்ல பிதாவை குறித்து பேசப்படுகிறது. In Luke chapter 15 we see the story of prodigal, the parable of prodigal son. You know, the second son moved away from father. He did all kinds of wrongdoings. But when he came to mind, when he returned back, the father hugged him, ran away, hugged him, kissed him, and he restored him. ஆண்டவர் பார்க்கிறோம், அங்க அந்த பகுதியில வாசிக்கிறோம், அந்த கெட்ட குமாரன் 2வது மகன் ஆஸ்தி எல்லாம் அழித்து தவறான காரியத்தை செய்து அப்பா விட்டு தூரமாய் போனாலும் கூட அவன் மறுபடியும் வரும் பொழுது ஓடி போய் அந்த பிதா என்ன செய்கிறாரு, கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அவனுக்கு அந்த ரோப்லாம் போட்டு அவனுக்கு மறுபடியும் அவன் முதலாவது இருந்த அந்த இமேஜை கொண்டு வருகிறார். அதே போல இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அவருடைய சாயலை படைத்த நம்மை அவருடைய சாயலை உருவாக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? ஆமென். ஆகையால் பிரியமானவர்களே, இந்த 40 நாளிலே நம்முடைய ஜெபம் இப்படியா இருக்க வேண்டும். லார்ட் ரிஸ்டோர் மீ, ரிஸ்டோர் மீ. ஆண்டவரே என்னை சீர்படுத்தும், உருவாக்கும், சீர்படுத்தும். இதுதான் நம் 40 நாளிலே இந்த ஜெபத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால், அப்படியே தேவனுடைய வார்த்தை வாசித்து நாம் தியானித்து வாஞ்சியோடு நாம் தேடினோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை மாற்றுவார். பிரியமானவர்களே, may all of us have a meaningful Lent season this year. Amen. Hallelujah. Hallelujah. நிச்சயமாய் நம் வாஞ்சியோடு இந்த 40 நாளை கடந்து வந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நம் உள்ளத்தை மாற்றுவார், நம் வாழ்க்கையை மாற்றி நம்மை பிரகாசிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Nothing is impossible with God. And we're going to do this prayer. Let us close our eyes and say, Lord, today I'm humbling myself into your presence. Lord, I'm surrendering myself. I make a decision, Lord. Lord, you take control. And Lord, restore us. Restore me, O Lord. இந்த ஜெபத்தை நாம் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை ஆண்டவரே நான் முழுமையாய் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை உருவாக்குங்க. என்னை ஆண்டவரே என்னை வழி நடத்துங்க. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை முழுமையாய் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். நீர் என்னை வழி நடத்துங்க. ஆண்டவரே, இந்த சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே என்னை உருவாக்குங்க, என்னை உருவாக்குங்க, என்னை சீர்படுத்துங்க. ஆண்டவரே, restore us, Lord. Hallelujah. Hallelujah. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வது என்று சொல்லி தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆண்டவரே என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவேளை ஆண்டவரே உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்த காலங்கள் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே இந்த வேளையிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன், உம்மை தேடுவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஒருவேளை என் வாழ்க்கை முழுமையாய் பாவத்தில் இருக்குதுன்னு சொன்னால் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என் சிந்தையை என்னுடைய இருதயத்தை சீர்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என்று ஒப்பு கொடுப்போம். Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொன்னது போல நீ கிருபையின் தேவனாக இருக்கிறேன். நீர் எங்கள் மேல் வாஞ்சியாய் ஆசையாக எங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறேன். உம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையிலே அதிகமாக இருப்பதனாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது ஆண்டவரே அவர்கள் எடுத்திருக்க தீர்மானத்திலே உறுதியாய் நிற்க இந்த 40 நாள் உபவாசத்தை கடந்து வரும் பொழுது புதிய காரியங்களை புதிய வாழ்க்கைக்குள்ளே வர ஆண்டவரே புதிதான காரியங்களை உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பாவங்கள் ஆண்டவரே மரித்து போய் சாம்பலாய் போகட்டும். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வார்த்தை காரியங்கள் மரித்து போய் இருக்கிறது என்று சொன்னால் அது உயிர்ப்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் எங்களை உருவாக்குங்க. மோடு இன்னும் அதிகமாய் நேசிக்க மோடு நடக்க இந்த 40 நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இந்த லெந்து நாளை ஆண்டவரை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டு
எங்களை உருவாக்குங்க, குடும்பத்தை உருவாக்குங்க, சபையை உருவாக்குங்க, இந்த தேசத்தை உருவாக்குங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்து வழி நடத்த முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். இந்த நாள் தொடங்கி உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் கர்த்தர் நீங்க எடுத்திருக்கிற தீர்மானத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் கேட்டு இருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அதை விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த 40 நாளை ஆசீர்வாதமாய் நடத்துவார். இந்த 40 நாள் உபவாசம் முடிந்த பிறகு சாட்சி நேரங்கள் ஒரு நாள் சாட்சி நேரமாய் நம்ம செய்ய இருக்கிறோம். ஸோ சாட்சி நேரத்திலே ஆண்டவர் எப்படியாக இந்த 40 நாளிலே உங்கள் வாழ்க்கை மாற்றினார் என்று சொல்லி ஆண்டவருக்காய் சாட்சி சொல்ல நீங்க நிறைய பேர் வருவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். I believe more people will come and testify how God changed your life during this 40 days. Amen. Hallelujah. ஆண்டவர் நிச்சயமாய் இப்படியாய் மாற்றுவார். பிரியமானவர்களே, வாருங்கள் இப்பொழுது ஒரு பாடலை நாம் பாடுவோம். அந்த பாடல் பாடி முடிந்த பிறகு நம் இறுதி ஜெபம் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. Amen. Hallelujah. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. இந்த பாடலை நாம் பாடும். ஏன் என்று சொன்னால் கர்த்தர் நம் பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குறார், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். இந்த 40 நாள் கர்த்தர் என்னை வழி நடத்த போகிறார் என்ற சந்தோஷத்துல நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம். கூடுவோம் கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடி நாடி நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. அச்சயம் பச்சமாய் ரட்சிப்பு எங்களுக்கு அருளினதாலே. நிச்சயம் சுவாமியை பற்றியே சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றியே சாட்சி பகர வேண்டியதே. வெண்ணங்கி பொன்முடி வாத்தியம் மேல் வீட்டு ஜெயம் கொடிய மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்திரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்திரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லலாகுமோ. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. Amen. Hallelujah.
பிரியமானவர்களே, க்ளோசிங் ப்ரேயர். கேன் ஐ ரிக்வெஸ்ட் அங்கிள் தமிழரசன் க்ளோசிங் ப்ரேயர் செய்கிறீங்களா? உங்களுடைய மைக் அன்மியூட் பண்ணிக்கிட்டு கிட்ட வந்து வாருங்கள். பிரியமான ஜெபிப்போம். ஜெபித்த பிறகு நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. கம் அங்கிள். அருமை பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துவோம் தாப்பனே. இந்த சாம்பத் புதன் நாளிலே கூட தாப்பனே நாங்கள் ஒன்றாய் கூடி உம்மை தியானிக்கவும் உம்மை பற்றி சிந்திக்கவும் கொடுத்த அந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துவோம் தாப்பனே. பல காரியங்களை குறித்து நாங்கள் ரிஃப்ளெக்ட் செய்தோம் தாப்பனே. எல்லாவற்றையும் தாப்பனே எங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துவோம் தாப்பனே. இந்த நாள் தொடங்கி இன்னும் வருகின்ற 40 நாட்கள் கூட தாப்பனே உம்முடைய பாதத்தண்டை நாங்கள் இருந்து அப்பா உம்மை நெருங்கி வந்து எல்லா காரியங்களிலும் தாப்பனே உண்மையை சிந்திக்கவும் உண்மை பற்றி ஆராயவும் வேத வசனங்களே அப்பா இன்னும் அநேக காரியங்களை தெரிந்து கொள்ளவும் இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்த நீ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உம்மிடத்தை எங்களை எப்பொழுதும் தாப்பனே. இந்த மீட்டிங்கிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு நபரையும் அப்பா இந்த நாட்களில் நீ சந்திக்க வேண்டும் தாப்பனே. உம்முடைய கிருபை நாடி மூடி அவள் மத்தியிலே நீ பேச வேண்டும். அவளுக்கு அப்பா உம்முடைய சத்தியத்தின் ஆழத்தை உணர்ந்து கொள்ளுகிற தருணத்தையும் நீ கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய நாங்கள் ஒப்புடுவோம் தாப்பனே. எல்லாவற்றையும் நீரால் சீராக செய்து முடிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் தேவ சமாதானம் தேவ சந்தோஷம் தேவ வழி நடத்துதல் இன்றும் இன்றும் சதா காலங்கள் விசேஷமாய் இந்த 40 நாள் உபவாச நாட்களை நாம் கடந்து வரும் பொழுது நம்மை மாற்றி உருவாக்கி வழி நடத்துவாராக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 God bless you. மறுபடியும் புதிதாக நீங்கள் யாராவது வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கும். நம்ம வெள்ளிக்கிழமை ஜெபமும் இருக்கிறது. ஆகையால் நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அனௌன்ஸ்மெண்ட், இந்த வெள்ளிக்கிழமை 8:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் ஜெபம் நடக்கும். ஸோ சபையார் யாவரும், நம் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கும், அதிலையும் வந்து கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a blessed Lent season. God bless you. Take care. You can unmute your mic. You can say hello. நீங்கள் உங்கள் மைக்லாம் அன்மியூட் பண்ணி ஹலோ சொல்லிக்கலாம். எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Take care. Bye bye.